எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இது 27 ஜூன் 1991 இன்கார்பரேட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாகும். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் முறைப்படி RBIயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டுள்ளது. இது ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. டோட்டல் நம்பர் ஆஃப் டெபாசிட் 10,39,952. டோட்டல் டெபாசிட் வேல்யூன்னு பார்க்கும்போது 37,443 கோடி. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 2 டைப்பான ஸ்கீம்ஸ் இருக்குதுல, கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ். கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டியில் கொடுக்கப்படும். இதுவே நான் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மந்த்லி பேசிஸ்லையும் கொடுக்கப்படும், குவார்டர்லி பேசிஸ்லையும் கொடுக்கப்படும், ஆனுவல் பேசிஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கொடுக்கப்படும். கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 1 லட்சம் தேவைப்படும். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 1 லட்சம் தேவைப்படும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 10th ஆகஸ்ட் 2024. ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.10% இருக்கும். 8.10% வட்டி வீதம் இருக்கும். 1 லட்சம்ன்ற தொகை 12 மாதங்கள் கழித்து மெச்சூரிட்டி வேலையாக 1,08,349 கிடைக்கும். இதுவே ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 24 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.25% இருக்கும். 1 லட்சம்ன்ற தொகை 24 மாதங்கள் கழித்து மெச்சூரிட்டி வேலையாக 1,17,741 கிடைக்கும். 36 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.30% இருக்கும். 1 லட்ச ரூபான்ற தொகை 36 மாதங்கள் கழித்து மெச்சூரிட்டி வேலையாக 1,27,947 கிடைக்கும். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 48 மாதங்களுக்கும் மற்றும் 60 மாதங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 8.10% இருக்குது. வட்டி விகிதம் 8.10%. கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் 1 லட்ச ரூபா 48 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி வேலையாக 1,37,817 கிடைக்கும். இதுவே 60 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி வேலையாக 1 லட்சம்ன்ற தொகை மெச்சூரிட்டி வேலையாக 1,49,324 கிடைக்கும். இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரின்றது இங்கே 58 வயது மற்றும் 58 வயது கடந்தவங்க எல்லாம் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி கீழே வராங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.25% இருக்கும். வட்டி விகிதம் 8.25%. 1 லட்ச ரூபா 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி வேலையாக 1,08,508 கிடைக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 24 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.40% இருக்கும். 24 மாதங்களுக்கு 1 லட்ச ரூபான்ற தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மெச்சூரிட்டி வேலையாக 1,18,088 கிடைக்கும். 36 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.50% இருக்கும். 36 மாதங்களுக்கு 1 லட்ச ரூபான்ற தொகை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 36 மாதங்கள் கழித்து மெச்சூரிட்டி வேலையாக 1,28,701 கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 48 மாதங்களுக்கும் 60 மாதங்களுக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 8.25% வட்டி வீதம் இருக்குது. 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 48 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.25% இருக்கும். 48 மாதங்களுக்கு 1 லட்ச ரூபான்ற தொகை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி வேலையாக 1,38,630 கிடைக்கும். இதுவே 60 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் 8.25% இருக்கும். 60 மாதங்களுக்கு 1 லட்ச ரூபான்ற தொகை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அது 60 மாதங்களுக்கு கழித்து மெச்சூரிட்டி வேலையாக 1,50,426 கிடைக்கும். இப்போ நம்ம நான் கியூமுலேட்டிவ் ஆப்ஷன் பார்ப்போம். இதுக்கும் மினிமம் டெபாசிட் 1 லட்ச ரூபா தேவைப்படும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 10th ஆகஸ்ட் 2024. இதில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் 12 மாதங்களில் இதில் நம்ம டெபாசிட் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 24 மாதங்களுக்கு நான் கியூமுலேட்டிவ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25% இருக்குது. வட்டி வீதம் 8.25%. இதில் மந்த்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தர மாட்டாங்க, ஆனுவல் மோட்லையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தர மாட்டாங்க. குவார்டர்லி மோடில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தராங்க. 24 months இன் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரி.
36 மாதங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி மோடில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணும்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.30% இருக்குது. குவார்டர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணும்னா உங்களுக்கு அதே 8.30% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஆனுவல் மோடில் தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணும்னா உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 8.56% இருக்குது. ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 48 மாதங்களுக்கும் 60 மாதங்களுக்கும் நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 48 மாதங்களுக்கும் அல்லது 60 மாதங்களுக்கும் நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 8.10% இருக்குது. இதே குவார்டர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 8.10% ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஆனுவல் பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.35% இருக்குது. இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் வந்து 12 மாதங்களுக்கு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது ஸ்டார்டிங் வித் 24 மந்த்ஸ்லேருந்து தான் இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 24 மாதங்களுக்கு நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு குவார்டர்லி மோடில் கொடுக்கப்படும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.40% இருக்குது. இதில் மந்த்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடையாது, ஆனுவல் மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடையாது. குவார்டர்லி மோடில் தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 36 மாதங்களுக்கு நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 8.50% இருக்கும். குவார்டர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.50% இருக்குது. ப்ரீவியஸ் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இங்கே இருக்குது. ஆனுவல் பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8.77%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.77%. 48 மாதங்களுக்கும் மற்றும் 60 மாதங்களுக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நான் கம்யூனிட்டி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. மந்த்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.25% இருக்குது. வட்டி வீதம் 8.25% இருக்குது. குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இங்கே இருக்குது, 8.25% இருக்குது. ஆனுவல் பேசிஸில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேணுன்றவங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.51% ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். அதாவது கிரெடிட் ரேட்டிங் கடன் மதிப்பீடு தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஐசிஆர்ஏ என்ற ஒரு நிறுவனம் வந்து இதை ஆய்வு செய்து அதுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐசிஆர்ஏ 27/12/2023 அன்று வந்து இதுக்கு கொடுக்கப்பட்ட கிரெடிட் ரேட்டிங் வந்து BBB. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டிகிரி ஆஃப் சேஃப்டி. இந்த ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது மாட்ரேட் கிரெடிட் ரிஸ்க்கு. 29/4/2024 அன்று ஐசிஆர்ஏ தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை ஆய்வு செய்து அதுக்கு மீண்டும் BBBன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, ரீஅஃபர்ம்டு. மீண்டும் வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இவங்களோட கிரெடிட் ரேட்டிங் வந்து BBB. மீனிங் பார்க்கும்போது மாட்ரேட் டிகிரி ஆஃப் சேஃப்டி, ரிஸ்க் பார்க்கும்போது மாட்ரேட் கிரெடிட் ரிஸ்க்கு. இந்த சேனலில் 3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோடைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். அன்றைக்கி இருந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து அது ஏ, அதாவது எம்ஏ ஸ்டேபிள், அடிக்வட் டிகிரி ஆஃப் சேஃப்டி, லோ கிரெடிட் ரிஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லாப் இறங்கி ஒரு படிக்கட்டு இறங்கி அது BBB கேட்டகரியில் இருக்குது, மாட்ரேட் டிகிரி ஆஃப் சேஃப்டி, மாட்ரேட் கிரெடிட் ரிஸ்க். பொதுவாக இது மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் AAA இருந்தால் பெஸ்ட், ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி, லோயஸ்ட் கிரெடிட் ரிஸ்க்கு. அது மாதிரியான AAA கேட்டகரி உள்ள கிரெடிட் ரேட்டிங்கில் உள்ள கம்பெனியாக பார்த்து நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம அமௌண்ட் வந்து சேஃப். ரிஸ்க்கு வந்து cannot be eliminated. ரிஸ்க்கு வந்து ஓரளவு மினிமைஸ் பண்ண முடியும். ரிஸ்க்கு வந்து முழுமையாக வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் AAA கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் போகும்போது லோயஸ்ட் கிரெடிட் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தயவுசெய்து வந்து மைண்டில் ஏற்றிக்கிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அது மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் காப்பீடெல்லாம் இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்துலலாம் கிடையாது. இது பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில். தமிழ்நாடு அரசாங்கம் வெப்சைட்டில் அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம்லையோ மக்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும், கேரண்டி கொடுக்கப்படுறது எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனாலும் மக்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது இந்த நிறுவனத்து மேலே. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கீழே வித்தின் ப்ராக்கெட்டில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரைஸ் இருக்கும். இது முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கம்பெனின்றதுனால அதிகப்படியான ட்ரஸ்ட் லெவலில் இருக்குது மக்களுக்கு. அதனால தான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் மக்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கிரெடிட் ரேட்டிங் வந்து போகிறதா இருக்குது. BBB கேட்டகரி இருக்குது. AAA கேட்டகரி இருந்தால் சூப்பர். அதனால் வந்து கிரெடிட் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். FD மெச்சூர் ஆன பிறகு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2021 வீடியோ போடும்போது அது கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க. அந்த க்ளோஷர் டைமில் மெச்சூரிட்டி டேட்டில் வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து பணம் கிடைக்க மாட்டுது, அதனால் வந்து இதுக்கு டிலே ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனில். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு லோனாக வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கடன் சுமையில் மூழ்கிருக்கு, தத்தளிக்குது. இவ்வளோ பெரிய கடன் சுமையில் இருக்கிற தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இவங்க தொடர்ச்சியாக வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் இருந்த போதிலும் பொதுமக்கள் வந்து பெரியவாரியாக வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா டெபாசிட்டோட எண்ணிக்கை அதிகமாகுது, டெபாசிட்டோடைய வேல்யூ அதிகமாகினே போகுது. ஏன்னா இந்த நம்பிக்கை இருக்குது இந்த நிறுவனத்து மேலே. குறிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நம்மளை பாதுகாக்குன்ற ஹை லெவலான ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரஸ்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோடைய கிரெடிட் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா சூப்பர். எல்லாருமே இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இவங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட கிரெடிட் ரேட்டிங் BBB. இந்த BBB கேட்டகரியிலேருந்து மேலே போக போக ரிஸ்க் லெவல் குறையும். ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரிஸ்க் லெவல் பெருமளவுக்கு குறைக்கப்படும். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.